எந்தானு பாரு கழிஞ்ச நீங்களே என் ரூமுக்கு வா. வரலண்ணே வாங்க வாங்க. எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டாங்குது, ஆன்லைனும் காட்ட மாட்டாங்குது. நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இடையில வந்து ஒரு 5-6 லைவை டெலீட் பண்ணேன். அதோட உட்காந்துட்டு நண்பா தூக்கம் வருது. வரும். எப்படி வரணும்னு கேட்குறேன். தூக்கம் ஏன் வருது? தூக்கம் எதனால் வருது? தூக்கம் அப்படி வரக்கூடாதே. இல்லை நண்பா, இப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துச்சு. நீங்கள் போட்டாலே வந்துச்சு. அப்படியா? நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? எனக்கு அப்படியா? நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? நானே ஒரு லைவ் என் லைவுக்கு போட்டுக்கிறேன். வேறு வழி இல்லை. நானும் ஒரு லைக்கு போட்டுக்கிறேன். நானும் எனக்கு ஒரு லைக் போடணும்ல. அப்புறம் லைக் போடலன்னா என்ன வருது? நானே எனக்கு ஒரு லைக் போட்டுக்கலன்னா அப்புறம் என்ன வருது? இமேஜ். ஆமாம். ஒரு உயிரினம் என்றால் தூக்கம் வந்து தான் ஆகும். உயிரினத்துக்கு தூக்கம் வரலாம், உங்களுக்கு ஏன் தூக்கம் வருதுன்னு கேட்குறேன். உயிரினத்துக்கு தூக்கம் வர்றது நியாயமப்பா, உங்களுக்கு ஏன் தூக்கம் வருது? அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லுங்க. நான் இந்த சிக்னலே இன்னும் போகலையா? இன்னும் 2 சிக்னல் இருக்க. அட ப்ராடு போயிடல. இந்த சிக்னலே இன்னும் போகல. இந்த சிக்னலில் தான் இவ்வளோ நேரம் இருக்குமா? நான் நினச்சேன் அங்கே நின்றுட்டு இருக்கோன்ட்டு. இந்த சிக்னலே எவ்வளோ நேரம்னா அந்த சிக்னல் எவ்வளோ நேரம் தெரியல. ஒரு உயிரினம் என்றால் தூக்கம் வருதா? உயிரினம்னா தூக்கம் வரும். வரும் வரும் வரும். ஏன் வராது? வரும்ல. உயிரினத்துக்கு தூக்கம் வருதா? அந்த உயிரினத்தை பிடிச்சி வச்சு கொல்லன்னு கொன்னா தூக்கம் வரும். என்ன பாண்டாக்கிட்டே நிற்கிறானோ சேச்சேன்னு? பாண்டா தாண்டியில் போகணும்மா. அந்த உயிரினத்தை என்ன செய்யணும்? பிடிச்சி வச்சு தூங்குவியா தூங்குவியா தூங்கியா தூங்குவியா தூங்குவியா தூங்கியான்னு அட்டியை போட்டோம்னா அந்த உயிரினத்துக்கு எப்படி தூக்கம் வருதுன்னு பார்க்கலாம். உயிரினம்னா தூக்கம் வருமாமே. பார்த்தீங்களா வளண்ண? வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டு போகலாம்னு தான் வந்தேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இனிமே நீங்கள் அந்த அட்டண்டன்ஸும் போட வேண்டாம். நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, என்னம்மா சாப்பிட்டியாம்மா சௌரியம்மான்னு நீங்கள் அங்கேயே கட்டுக்கிட்டுருங்க. காலேஜில் வந்து காலையில் 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் பேசுகிறீங்க, அட்டண்டன்ஸை போடுறீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு போர் அடிக்காது. எங்கள் லைவுக்கு வந்து மட்டும் அட்டண்டன்ஸை போட்டுட்டு போர் அடிச்சிடும் உங்களுக்கு. அட்டண்டன்ஸை போட்டுட்டு போயிடுவீங்க. புரியுதா இல்லையா? அங்கே மட்டும் காலையிலேருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பேசுகிறீங்க தூங்குற வரைக்கும். அப்போ எல்லாம் போராடிக்கல. இந்த லைவில் வந்து உங்களுக்கு ஒரு அண்ணன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சௌரியமானு கேட்குறதுல உங்களுக்கு போராடிச்சு போயிடுது. அட்டண்டன்ஸை போட்டு போகிறீங்க. அட்டண்டன்ஸு இல்லை, அட்டண்டன்ஸை போட வேண்டாம் இனிமே. ஆமாம், இனிமேல் நான் உங்கள் பேர் வந்தாலும் நான் படிக்க மாட்டேன். நீங்கள் அட்டண்டன்ஸை போட வேண்டாம். ஆமாம். அப்போ உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் தூக்கம் வருதா என்ன? இல்லை, எனக்கு கொஞ்சம் நேரத்தோடு தூங்கிதான் ஆகணும். கொஞ்சம் நேரத்தோடு தூங்கி தானே ஆகணும் இன்னைக்கு. ஏன்னா நாளையிலேருந்து டியூட்டி பயங்கரமாக ஆரம்பிச்சிடும். ஆமாம். வீடியோவே அப்லோட் பண்ணுறதில்ல. வீடியோவே போடல பார்த்துங்க. ஒரு 4-5 நாளாக வீடியோ எடிட் பண்ணி கூட போடலை. ஒரு ஷார்ட்ஸ் கூட போடலை. 4-5 நாளாக